அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச விரதம் 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 5 நாட்கள், 3 நாட்கள், 1 நாள் இந்த 3 விரதங்களில் ஏதாவது ஒரு நாட்களில் விரதத்தை கடைபிடித்தால் அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். தைப்பூச விரதம் மிகவும் எளிமையான முறையில் எப்படி இருக்கணும், மந்திரம் என்ன சொல்லணும், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். இந்த வருடம் தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. தைப்பூசம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு பெரிய விழா மாதிரி தான் நடக்கும். மக்கள் அனைவருமே தைப்பூசம் விரதம் இருப்பாங்க. தைப்பூசம் அன்று அவருக்கு அலங்காரம் பண்ணி முருகக் கடவுளை வழிபாடு செய்வாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அன்று கருதப்படுது. தைப்பூசம் விரதம் இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேண்டி சஷ்டி விரதம், தைப்பூசம் விரதம்லாம் இருப்பாங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கையோட இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். விரதம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு நம்பிக்கையோடு முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு விரதத்தை கடைபிடிக்கணும். ஏனோ தானோ அப்படின்லாம் விரதம் இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் விரதம் இருக்கக்கூடாது. நம்ம உள் மனதில் நம்பிக்கையோடு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா விரதத்தை கடைபிடிக்கணும், விரதம் இருக்கணும். 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 5 நாட்கள் விரதம் இருக்கலாம், 3 நாட்கள் இருக்கலாம், தைப்பூசத்தன்று 1 நாட்கள் விரதம் இருக்கலாம். 5 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்டார்ட் பண்ணலாம். 3 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருக கடவுளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லி அன்றைய நாளில் இருந்து விரதத்தை தொடங்கணும். விரதத்தை தொடங்கிட்டு அன்றையில இருந்து 2 வேளை சாப்பிட்றவங்க காலையிலையும் இரவுலையும் சாப்பிட்டுக்கலாம். மதியானம் ஒரு வேளை அவங்க பட்னியாக இருக்கணும். ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறவங்க மதியான வேளையில் உணவு எடுத்துக்கலாம். காலை வேளையிலும் இரவு நேரத்திலையும் பழங்கள், பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளை சாப்பிடாத இருந்தால் ரொம்ப டயர்டாகிடும். அதனால் பால் பழங்களை எடுத்துக்கலாம். ஒரு சிலர்லாம் மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்குவாங்க. அவங்களால விரதத்தை கடைபிடிக்க முடியாது. அவங்களாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வைத்து முருகனோட மந்திரத்தை சொல்லி அன்னையிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதே போல் மாலை வேளையிலையும் விளக்கு ஏற்றி வைத்து முருகனோட மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்த மாதிரியே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க காலை மாலை 2 வேளையிலும் விளக்கேற்றி வைத்து அவரோட மந்திரத்தை சொன்னாலே போதும். முருகன் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் முருக கடவுளை நினைக்கணும். நம்பிக்கையோடு செஞ்சால் கட்டாயம் முருகப்பெருமான் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். விரத நாட்களில் முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது மௌன விரதம் இருக்கணும். மௌன விரதம் இருந்தாலே நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். விரதம் இருக்கும் நாட்களில் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. பகல் நேரத்தில் தூங்காமல் இருந்தால் தான் அந்த விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டிலாம் விரதம் இருப்பாங்க. அவங்களாம் பட்னியாக இருக்க முடியாது. அதாவது முழு நாளும் உணவு அருந்தாமலும் இருக்க முடியாது. அவங்களாம் 2 வேளை சாப்பாடை எடுத்துக்கிற மாதிரி விரதத்தை தொடங்கணும். இந்த நாட்களில் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது. விரத நாட்களில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி வேலாய நமக, ஓம் சக்தி வேலாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம சொல்லணும். தினந்தோறும் விளக்கேற்றி வைத்து முருக கடவுளை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க இந்த முறையில் விரத முறையை கடைப்பிடிங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருக கடவுள் நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு வேண்டுதல் வைங்க, நம்பிக்கையோடு விரதம் இருங்க. கட்டாயம் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.